பண்ணணும். இல்லனா அனாமிகா மேல நம்ம 6 மாசமா பண்றது? நிலைமை நம்ம கையை மீறி போயிடுச்சு. இனி எல்லாமே நீதிபதி கிட்ட தான் இருக்கு. அவங்க விஜய்க்கு எத்தனை நாள் நம்ம கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இப்ப விஜய் ஜெயிலுக்கு போயிட்டான்னு சொன்னா வீட்டுல இருக்கிறவங்கள நான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. யுவர் ஆனர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது முழுக்க முழுக்க பொய்யா ஜோடிக்கப்பட்ட. ஆமா, இதுல இருந்தே விஜய் எப்படிப்பட்டவர்னு என்ன அசிங்கப்படுத்திருக்காரு. அதனால நீங்க இவர் போட்டு விவாகரத்து கேஸ. மிஸ்டர் விஜய், உங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்லைன்னு முடிவாயிடுச்சுல்ல? ஒரு ஆதாரம் இருக்கு மேடம். வணக்கம் மேடம். அவர் ரூமுக்குள்ள அடப்பட்ட சம்பவத்துக்கு காரணமே அந்த குழந்தை ஒரு ரிமோட் கண்ட்ரோல் கார். எதுக்காக அழகிய ரூமுக்குள்ள அடைச்சிருப்பாங்கன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. பின்னாடியும் கேமரா பொருத்தப்பட்டிருக்கு. அப்போ அதை நான் தான் அசெம்பிள் பண்ணேன். அப்பதான் அந்த கேமரா பத்தி எனக்கு தெரிஞ்சது. அந்த பதிவை தான் நான் இப்ப உங்களுக்கே அழகிய யார் கொலை பண்ண முயற்சி பண்ணாங்கன்னு எல்லா விஷயமும் தெளிவா தெரியும். நான் எந்த குற்றமும் செய்யவில்லை என்றும் தன் மேல் பழி போடுவதற்காக ஜோடிக்கப்பட்டது என்பது இந்த வீடியோவின் மூலம் தெள்ள தெளிவாக தெரிகிறது. அதனால் அனாமிகாவின் வாக்கு மேலும் அவர் விஜயிடம் ஜீவனாம்சமாக மேலும் தனது சுயநலத்திற்காக ஒரு அப்பாவி சிறுமியை திட்டமிட்டு அறையில் எப்படியோ இந்த கேஸ் சாதகமா முடிஞ்சிருச்சு சார். நான் கிளம்புறேன். தேங்க்யூ. உனக்கு உன் தங்கச்சி கல்யாணம் என்ன ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குற? நீ மட்டும் தான். நீ அந்த வீட்ல ரொம்ப நல்லவளா நடிச்சு எல்லாம் பண்ண கூடிய சீக்கிரம் எல்லாருக்கும் ஒரு நாள் புரியும். அனாமிகா, தயவு செஞ்சு வாய் மூடு. அவன் நேரம் ஜெயிலுக்கு போயிருப்பான். நல்ல வேலை மகா. பாத்த 2 பேரும் கூட்டு தானே. எப்படியோ பிளான் பண்ணி இப்ப எல்லாம் சாதிச்சிட்டீங்க. வேணா நமிகா, வாழ்க்கைக்காக விழுந்து விழுந்து வேலை செய்யறியாமே. பாக்கலாம் உன் தங்கச்சி கல்யாணம். அதான் கோட்டை அட்டு விட்டுருச்சுல, அப்புறம் எதுக்கு பத்த? ஒரு விதத்துல அனாமிகா சொன்னதும் சரிதான் விஜய். அனாமிகாக்கும் டிவோர்ஸ் கிடைச்சிருக்காதுல்ல. நான் தான் அவசரப்பட்டுட்டேன். கொலகாரி, நீங்க எடுத்துட்டு வந்த பென்டிரைவ்ல அவ பண்ண கேவலமான விஷயம் தானே இருந்துச்சு. இனிமே வாழ்றதுங்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காத. நீ இங்க பாரு மகா, விஜய 6 மாசமோ இல்ல 1 வருஷமோ ஜெயில போறதா தான் பேசிட்டு. பிரபா கல்யாணத்தை வேற நடத்த விட மாட்டேன்னு சபதம் விட்டுட்டு போயிருக்கா. நாங்க எல்லாரும் உன் கூட தானே இருக்க போறோம். பிரபா கல்யாணத்துல பிரச்சனை வர விட்டுருவோமா? இத பாரு காயத்ரி, இப்படி ஆயிப்போச்சு விஜய். உனக்கு கஷ்டம் வந்தப்ப காயத்ரி எப்படி எல்லாம் சப்போர்ட் பண்ணிருக்கா விஜய். ஆதாரத்தை கொண்டு போய் கோர்ட்ல குடுக்கலனா இவனுக்கு டைவர்ஸே கிடைச்சிருக்காது. இப்ப சித்ரா நிறுத்துறியா? நேரத்துக்கு ஜெயில இருந்திருப்பான். அது பரவாயில்லையா? இல்லக்கா, மக